ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே நல்லாவே பேச தெரியும். ஆனால் யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்சாலே போதும், உங்கள் லைஃப் ரொம்ப ரொம்ப ஈஸியாக மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். சிலர் யார்கிட்ட எதுக்கு மாற்றி மாற்றி பேசணும், நானாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் ஒரே விதமாக பேசுவாங்க. அதுதான் தவறு. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. அதே அறிவு, அதே திறமை, ஆனால் ஒருத்த முன்னேறான், இன்னொருத்தன் அதே இடத்துல இருக்கான். என்ன வித்தியாசம் பெருசாக இருக்க போது? யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்சவன் தான் அந்த இடத்துல சர்வைவ் ஆகுறான். ஸோ இந்த மாதிரியான பேசுகிற வித்தைகளை தான் நம்ம இந்த செக்ஷனில் கற்றுக்க போகிறோம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் பேசுகிறதுக்கான ஃபுல் தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு இளைஞன் இருக்கிறான். அவன் ரொம்ப ரொம்ப திறமையானவன், நேர்மையானவன், கடின உழைப்பை கொடுக்குறவன். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, அவனோட பாஸ் கிட்ட பேசும்போது ரொம்ப டல்லா பேசுறான். அவனோட சீனியர் ஏதாவது கேட்கும் போது அவங்க கிட்ட ரொம்ப ஈகோவோட பேசுறான். சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு எல்லாத்துக்கிட்டையும் நார்மலா பேசாம ஓவரா எக்ஸ்பிளைன் பண்றவனா இருந்தான். இதனால என்ன நடந்துச்சு? ஆஃபீஸ்லயோ ப்ரொமோஷன் இல்லை, எந்த இடத்துலயும் அவனுக்குன்னு ஒரு மரியாதை இல்லை, யாரும் அவனுக்கு சப்போர்ட்க்கு இல்லை. ஆனா இது எல்லாமே அவன் உணராம இருந்த சமயம் ஒரு சீனியர் அவனுக்கு சொல்றாரு, உன்னுடைய பேச்சு தான் உனக்கான எதிரின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் பண்ண அந்த இளைஞன் ஒரு விஷயத்த கத்துக்கிட்டான். எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பேசினா நம்ம லைஃப் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் அவன் கடைபிடிச்ச சில டிப்ஸும் ஹேக்ஸும் அவன் லைஃபையே சேஞ்ச் ஆகிட்டு. நார்மலாக நம்ம லைஃப்பை சர்வை பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த்லாம் தேவையில்லை. சோஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் முக்கியம். அதாவது யார்கிட்ட எப்போ எப்படி பேசுகிறோம், இது தெரிஞ்சவன் தான் நீண்ட நாள் நிலச்சிருப்பான். சரி, இப்போ அந்த மெயினான டிப்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு யோசிச்சு பாருங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க யார் யார் எப்படி எப்படி சர்வைவ் ஆகியிருக்காங்க. சக்ஸஸ் ஆனவங்களா இருக்கலாம், ஃபெயிலியர் ஆனவங்களா இருக்கலாம். அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துட்டீங்களா? ஸோ இப்போ வாங்க நாமளும் எப்படி பேசலான்னு கற்றுப்போம். ஒரு 5 விதமான டெக்னிக் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்பர் 1, ஒரு பவர் உள்ள ஆளுகிட்ட ஒருத்தர்கிட்ட பேசுகிறீங்கன்னு வச்சுப்போம். அவங்கக்கிட்ட எப்படி பேசணும்? நீங்கள் இதை இப்படி செய்யக்கூடாது, இந்த விஷயம் தப்பாக இருக்குது, இப்படியெல்லாம் பேசாமல் இந்த அப்ரோச்சை ட்ரை பண்ணி பாருங்களேன், இது பெட்டராக இருக்கும்னு தோணுது. இந்த மாதிரியும் சில விஷயத்துக்கு உங்கள் சஜஷன் என்ன, அந்த மாதிரியும் பவர் உள்ள ஆளுங்க கிட்ட பேசும்போது உங்கள் ஈகோவுக்கு சேலஞ்ச் கொடுக்காம அவங்க டிசிஷனுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். 2வது, உங்களுக்கு கீழே உள்ளவங்க கிட்ட எப்படி பேசணும்? முதலாவது, உங்களுடைய அதிகாரத்தை காட்டி பேசக்கூடாது. 2வது, அவங்கள எந்த ஒரு விதத்துலையும் அவமானப்படுத்தக்கூடாது. அதுக்கு பதிலாக கொஞ்சம் பேரை சொல்லி பேசலாம். சில விஷயத்துக்கு அப்ரிசியேஷன், பாராட்டு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஏன் பேசணும்னா, இன்னைக்கு கீழே இருக்கிறவங்க கூட நாளைக்கு உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கலாம். 3வது, ஸ்மார்ட் பீப்புள் கிட்ட எப்படி பேசணும்? முதலாவது, நீங்கள் ஏதாவது பேசுகிறேன்னு சொல்லி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணவே கூடாது. 2வது, அவங்கள விட ஓவர் ஸ்மார்ட்டாக பேசுகிறேன் அப்படின்னு எதுவுமே ட்ரை பண்ணக்கூடாது. அதற்கு பதிலாக அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை பற்றி சில கேள்விகள் கேட்கலாம். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நல்லா லிசன் பண்ணுங்கள். நிஜமாவே பேசுகிறவன் ஸ்மார்ட் இல்லை, கேட்குறவன் தான் பவர்ஃபுல். 4வது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எல்லாருக்கும் தேவைப்படுறது, ஆங்கிரி பீப்புள் கிட்ட எப்படி பேசணும்? முதலாவது, அவங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணாதீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். 2வது, எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கவே கூடாது. அதற்கு பதிலாக நிதானமாக நீங்கள் இருக்கணும். உங்களுடைய வாய்ஸ் சாஃப்ட் டோனில் இருக்கணும். சரி, உங்கள் பாயிண்ட் புரியுது, சொல்லுங்க, அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்லேயே கொண்டு போகணும். ஒரு ரியல் ட்ரூத் என்ன அப்படின்னா, கோபம் வார்த்தையை கேட்காது, உங்களுடைய அந்த டோனை தான் கேட்கும். கோபம் உள்ள இடத்துல நீங்களும் கோபமாக பேசுவீங்க அப்படிங்கிறது அது தவறான செயல். அதற்கு ஆப்போசிட்டாக உள்ள டோனை தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். 5வது டெக்னிக் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நல்ல மனுஷனாக இருக்கணும்னா எல்லார்கிட்டையும் உண்மையாக பேசணும். ஆனால் ஒரு புத்திசாலியாக இந்த உலகத்தில் நீங்கள் சர்வைவ் ஆகணும்னா எல்லார்கிட்டையும் ஒன்று போல் பேசக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் எதிர்காலத்தை காப்பாற்ற போகிறதும் அழிக்க போகிறதும் உங்கள் வாயிலேருந்து வர்ற அந்த வார்த்தைகள் தான். 5வது டெக்னிக், சைலண்ட் பவர் டெக்னிக். சில சமயங்களில் நீங்கள் பேசாமல் இருந்தாலே அது மிகப்பெரிய பதிலடியாக இருக்கும். உங்களை எதிர்த்து வர்ற எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருந்தால் லைஃப்பில் அமைதியே கிடைக்காது. இந்த வீடியோ ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? கண்டிப்பாக லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் யாராவது ஒருத்தருக்கு ஷேர் பண்ணிடுங்க. அவங்களும் லைஃப்பில் சர்வைவ் ஆகட்டுமே.